இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னட மொழி குறித்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் தரப்பு வாதம். கன்னட மொழி குறித்த விவகாரத்தில் கமலின் கடிதம் திருப்தி அளிக்கிறது. மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு ஈகோ ஏன் என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. கர்நாடகாவில் தக் லைஃப் படம் ரிலீஸ் குறித்து அரசு மற்றும் கன்னட பிலிம் சாம்பரிடம் பேச்சு நடத்த வேண்டும். கமல் தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கு ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கர்நாடகாவில் ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் இல்லை. கமலின் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. கன்னட மொழியை சிறுமைப்படுத்தி அம்மாநில மக்களை புண்படுத்தும் நோக்கம் இல்லை. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது வருத்தம் அளிப்பதாக கர்நாடக பிலிம் சாம்பருக்கு கமல்ஹாசன் விளக்க கடிதம். தக் லைஃப் பட விவகாரத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கவும் கூடாது. மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் திட்டவட்டம். நீங்கள் அதெல்லாம் கேட்கல, ஒரு படம் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அது சரியா இல்லை. அந்த அணுகுமுறை தப்பாக இருக்குது. அதனால் அது எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கக்கூடாது. தமிழ் சங்கமும் அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு பின்னாடி நிற்கணும். நாங்களே பேசிடக்கூடாது. இங்கே தமிழாய்ந்த அறிஞர்கள் பல பேர் இருக்கிறீங்க. இந்த நேரத்திலேயாவது தயவு செய்து நீங்கள் பேசணும். நீட் தேர்வு மையத்தில் மின் தடையால் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விதித்த நேர கட்டுப்பாட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி. மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்படாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். பேருந்து கட்டணம் தொடர்பான மக்களின் கருத்து நீதிமன்றத்தில்தான் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பேட்டி. முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சில முறை இதுபோன்று பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் வந்தபொழுது கூட ஒரு காலத்திலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது. நம்முடைய தமிழகத்தில் போக்குவரத்து துறைக்கு கடும் நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் ஒன்றிய அரசு டீசல் விலையை பலமுறை கூட்டியிருந்தாலும் அதனை ஒட்டி பேருந்து கட்டண உயர்வாக இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்களும் மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் திமுக எம்பி கனிமொழி மலர் தூவி மரியாதை. கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேட்டி. கலைஞருக்கும் கேப்டனுக்கும் இடையிலான நட்பு மிகவும் ஆழமானது என பிரேமலதா நெகிழ்ச்சி. தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கலைஞர் ஆற்றிய பணிகள் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளதாகவும் புகழாரம். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் மசோதா. தமிழ்நாடு அரசின் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல்.
நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடிவிடும் என்ற அச்சத்தில் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அப்புறம் 102 இடங்களில் அதைத் தொடர்ந்து அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்தை விலக்கி சொல்லக்கூடிய வகையில் அந்த பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில்லு கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பிரதிநிதித்துவம் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு? அது எதிர்பார்த்ததான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 160 அரசு கல்லூரிகளில் 8000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விமர்சனம். வாக்காளர்களுக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தாலும் 2026இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுக குறித்த விஜய் விமர்சித்ததை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாமகவுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் பேசினாங்க, பெட்டி பெட்டியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் எத்தனை பெட்டிகள் கொடுத்தாலும் இந்த தடவை ஆட்சி மாற்றம் வருவது உறுதி, திமுக தோற்பது உறுதி. நன்றி, வணக்கம். மாணவி பாலியல் வழக்கை சிபிஐ விசாரித்து இருந்தால்தான் யார் அந்த சார் என்பதற்கான விடை கிடைத்திருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததே தவறானது என்றும் குற்றச்சாட்டு. அந்த தீர்ப்புக்குள்ள நான் போக விரும்பல. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி நம்ம அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கோ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதே சரியில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது சரியாக இருந்தால்தானே நீதிமன்றத்தில் சரியான நீதி கிடைக்கும். நான் சொல்வது, குற்றப்பத்திரிகை பார்க்க காவல்துறை அந்த வழக்கு சிபிஐ தான் விசாரித்திருக்க வேண்டும். சிபிஐ விசாரித்ததினால் அதுக்கு நீதி கிடைத்திருக்கும். எங்களுடைய சந்தேகம் எல்லாம் அந்த சார் யார், அந்த சார் யார் என்பது தான் எங்களுக்கு தெரிய வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் விழுந்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. மாய உலகில் வாழாமல் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல விடை தெரியாத விஷயங்கள் இருப்பதாக அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வி. டிசம்பர் 24ஆம் தேதி ஏதோ மர்மம் நடந்துள்ளதாகவும் இதில்தான் அந்த சார் ஒளிந்துள்ளார் எனவும் வீடியோ வெளியீடு. தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களுக்கு பதட்டம்? எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நிரூபிக்க தயாரா? அண்ணாமலைக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சவால். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பாக கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திற்கு தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கடிதம். தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க கோரிக்கை. நாளை முதல் +2 விடைத்தாள் நகலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. மதிப்பீட்டிற்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் 505 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு.
நெல்லை அருகே தாமிரபரணி ஆற்றில் சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீரில் சிக்கியவர்கள் மீட்பு. 20 பேரையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டு தீயணைப்பு துறை வீரர்கள். சென்னை வில்லிவாக்கத்தில் காதலியை கொன்றுவிட்டு காதலன் தற்கொலை. இருவரின் உடல்களையும் கைப்பற்றி காவல்துறை விசாரணை. தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் கடன் விடுதலை மாநாடு. 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி. கோவில்பட்டியில் இரட்டை கொலை வழக்கில் சிறார் உட்பட 8 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறையினர். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாயாறு பாலம் அருகில் கம்பீரமாக உலா வந்த புலி. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகும் நிலையில் பொதுமக்கள் அச்சம். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் 2023ஆம் ஆண்டு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் மூளை தொற்றால் உயிரிழந்த விவகாரம். மருத்துவமனைக்கு சீல் வைத்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் நடவடிக்கை. தென்காசி வேட்டைக்காரன் குளத்தில் அரசு தொடக்கப்பள்ளி கட்டட கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. பள்ளி திறந்த மறுநாளே நிகழ்ந்த அவலம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. காதல் விவகாரத்தில் விபரீத முடிவு என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை எண்ணூரிலிருந்து பிராட்வே செல்லும் அரசு பேருந்தில் கதவு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் மக்கள். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 10 கோடி மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் எனப்படும் உயர்ரக கஞ்சா பறிமுதல். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட விமான பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. தேனியிலிருந்து கல்லீரலை ஏற்றிக்கொண்டு மதுரைக்கு மின்னல் வேகத்தில் பறந்த ஆம்புலன்ஸ். தேனி, மதுரை மாவட்டங்களில் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். நடன இயக்குநர்கள் சங்கத்தில் நடப்பது என்ன? பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நடன இயக்குனர் தினேஷ் விளக்கம். என்ன திட்டுறாங்க வெளியில, ஆனா நான் ஸ்ட்ராங்கா இல்லை. நான் ஒருத்தனை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் 1 மாசம் தான் எடுத்தேன். அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஸ்ரீபூமி மாவட்டம் வெள்ளத்தில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. மணிப்பூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயார். மணிப்பூர் ஆளுநர் அஜய் பல்லாவிடம் பிரதமர் மோடி உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடிதம்.
மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் மேலும் 300 ஊழியர்கள் பணி நீக்கம். ஏஐ தொழில்நுட்பம் வந்தபின் ஏற்கனவே 2300 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 300 பேர் டிஸ்மிஸ். பெங்களூருவில் உள்ள விராட் கோலிக்கு சொந்தமான மதுபான விடுதி மீது போலீசார் வழக்கு பதிவு. புகைப்பிடிக்க தனி இடம் இல்லை என கூறி நடவடிக்கை. சென்செக்ஸ் 636 புள்ளிகளும் நிப்டி 174 புள்ளிகளும் சரிந்ததன் எதிரொலி. முதலீட்டாளர்களுக்கு 2.5 லட்சம் கோடி இழப்பு.